வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம விஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம பர்த்டே விஷ் ஆனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வெறும் மெசேஜ் அனுப்பி விஷ் பண்ணாமல் க்ரீட்டிங் கார்டு மேக் பண்ணி அதில் நீங்கள் எழுத வேண்டிய டெக்ஸ்ட்டை நீங்களே எடிட் பண்ணி நீங்களே ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி விஷ் பண்ணலாம். அதுக்கான சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லைக் கொடுத்து வீடியோ பாருங்கள். வாங்க இப்படிலாம் போயிடலாம். பார்த்தீங்கன்னா அது ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. சேனலோட பேரே நம்ம டைப் பண்ணிக்கலாம். டெக் ட்ரெண்டிங் தமிழ் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணிக்கிறேன். இப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எக்கச்சக்க டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸை கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்களே கீழே எல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே பேக்ரவுண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டம் எதனால சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கேலரியில் இருந்து கூட உங்களுடைய பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸ் எல்லாம் இதுலேயும் இனிஷியலாக கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சைஸ், அதாவது இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கலரை சூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டோட கலர் நீங்கள் வேறு கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ, டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் அழகாக ஷேடோ நிழல் மாதிரி இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் ஷேடோ வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் நிழல் வேணும் இன்னும் நம்மளே சூஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ், அதை கிளிக் பண்ணி நம்ம க்ரீட்டிங் கார்டுக்கு நீங்களே நீங்கள் அழகாகவே ஃப்ரேம் பண்ணி அழகாக வச்சுக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு ஏற்றாப்லே நீங்கள் நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிரும். அதுக்கு ஷேருங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிற முடியும். அப்படி ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது எப்படிடா எடிட் பண்ண அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேருக்கு பெல் ஆள் தான் இல்லையா பார்த்து ஆள் கொடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.